ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் அன்புடன் ரெட்ரோ விஐபி சேனல். இன்றைக்கி டைம்லைனில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. நம்ம இவ்வளோ நாள் ஏன் காத்திருந்தோம்னா லேட் ஆகி போச்சுன்னா சில பல வேலைகள் இருந்தனால நம்மளால் வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி டைம்லைனில் பார்த்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதோட நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு கமெண்டில் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த கீழே உள்ளதை பற்றி பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட்ரோ விஐபியை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பேச போகிறோங்கிறத கவனமாக பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், தமிழனை பார்த்து புரிஞ்சுருப்பீங்க. நம்ம பார்வக்காவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் நேற்று நடந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்வக்காக்கும் நம்ம கம்மு அண்ணனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி நாள் நடக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வலிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னா, நம்ம சாண்ட்ரா அக்காவை பிடிச்சி காரை விட்டு தள்ளி அந்த அக்காவுக்கு ஃபிக்ஸு வந்து ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஃபுல்லாகவே தூக்கம் வரல. ஆனால் நான் நேற்று நைட்டு ரெட் கார்டு கொடுத்தோன்னே இன்றைக்கி நைட்டு சரியான தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மகிழ்ச்சியை வெளியில் சொல்லவே முடியல. நம்ம உலக மக்களுக்கே பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம பார்வக்கா என்னைக்கடா வீட்டை விட்டு தொலைவாங்கன்னு நினச்ச ஆளுகளுக்கெல்லாம் நேற்று பெரிய சிறப்பான சம்பவம், நியூ இயர் கிஃப்ட்டு அன்றைக்கி தான் கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம கம்முவனை வந்து இந்த பார்வக்காட்டை மாட்டிக்கிட்டு ரொம்ப படாத பாடுபட்டார். அவர் இன்றைக்கி வீட்டுக்கு போயிருப்பார், ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பாரு, நம்ம அக்காவை பற்றி தெரிஞ்சிருப்பார். இந்த அக்கா இப்போ அடி வாங்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களான்னு நம்ம வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம கம்முவனை ஏற்கனவே ஃபைட்லாம் நிறையா போடுவார். நம்ம வீட்டில் போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அக்கா தான் அடக்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபைட்டெல்லாம். இப்போ 2 பேர்த்துக்கும் என்ன ஃபைட்டு நடந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் சாண்ட்ரா அக்கா ரொம்ப பாவம். சாண்ட்ரா அக்கா புருஷன் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ கம்முவனை போய் தாக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியலை. ஆனால் சாண்ட்ரா அக்காவை பார்த்தா நடிக்கிற மாதிரியும் இருக்குது, நடிக்காத மாதிரியும் இருக்குது. ஆனால் கம்முவனை பண்ணது வந்து தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ரெட் கார்டு கொடுக்கும் போது நீங்கள் பார்த்தீங்களா என்னங்கிறது தெரியல. அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே அப்படியே சந்தோஷத்தில் தாவி குதிக்கிறாங்க. விட்டுருந்தா நம்ம சேது எனக்கு கட்டி பிடிச்சி அவர் ஸ்டைல்லே அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்துருப்பாங்க போல். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ சந்தோஷம். இந்த நாளுக்காண்டி தான் நேற்று எதிர்பார்த்துருப்பாங்க போல். அப்புறம் அதோட பெரிய என்னன்னா, நம்ம உள்ள பிக் பாஸ் வீட்டில் வந்து நிறைய அட்வைஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டோம். அப்போலேருந்தே நம்ம கானா வினோத் அண்ணன் வந்து சொன்னார், இந்த மாதிரி அதுக்கிட்ட பழகாதடா, கரெக்டாக இருந்துக்கடா, அது மாதிரிலாம் சொன்னார். அதையும் நம்ம கம்மு அண்ணன் கேட்கல. நம்ம சபரி அண்ணன்னு சொன்னார். ஆனால் சாண்ட்ராக்கா விழுந்தோடனே நம்ம சபரி அண்ணன் அந்த அவர் கேமு வந்து வீக் ஆயிரும்னு நினைக்காம வந்து உதவி பண்ணாங்க. சபரி அண்ணன் பண்ணார், நம்ம வினோத் அண்ணன் பண்ணாங்க, எல்லோரும் உதவி பண்ணாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம கம்மு அண்ணன் இந்த சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு ரொம்ப படாத பாடுபட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு யார் நம்ம மறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம நாளைக்கு பல விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நாளைக்கு ரெட்ரோ விஐபி சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய்.